திண்டுக்கல்லில் 1595 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 111 முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து 212 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பல்வேறு துறைகளின் சார்பில் 30,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்குகிறார். மதுரைக்கு வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திண்டுக்கல்லில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரைக்கு வந்தவரை அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். இரவு சிந்தாமணி பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் அவர் ஓய்வெடுத்தார். சட்டமன்ற தேர்தலுக்காக விருப்ப மனு அளித்தவர்கள் தங்களுக்கு போட்டியிட வாய்ப்பு பெற்று தருமாறு யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம் என்றும், தலைமைக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் சிலர் கீழ்த்தரமான செயலில் ஈடுபட்டு வருவதாகவும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதிமுகவிற்காக உழைப்பவர்களுக்கு முக்கியத்துவமும் அங்கீகாரமும் உரிய நேரத்தில் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். புதுசாக யார் வேண்டுமானாலும் வரலாம் என விஜய் குறித்து மறைமுகமாக மீண்டும் விமர்சித்துள்ள துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், எல்லாமே அட்டைதான் என்றும் காற்று அடித்தால் பறந்து விடுவார்கள் எனவும் சாடியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், பாஜகவின் உருட்டல் மிரட்டலுக்கு பணிய அதிமுக கிடையாது என்றும், அண்ணாவால் உருவாக்கப்பட்ட திமுக என்று பதிலடி கொடுத்துள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தோடு ஒப்பிடும்போது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் சவலை குழந்தை என தமிழ்நாடு தலைமை செயலக சங்கம் விமர்சனம் செய்துள்ளது. மேலும் ஊதியத்தில் பிடித்தம் செய்யப்படும் 10% தொகையை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் எனவும், பொது வருங்கால வைப்பு நிதியிலிருந்து தற்காலிக முன்பணம் பெறும் வசதியை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவ வழக்கில் டெல்லிக்கு வரும் 12ஆம் தேதி விசாரணைக்கு வருமாறு தவேக தலைவர் விஜய்க்கு சிபிஐ அதிகாரிகள் சம்மன் அனுப்பியுள்ளனர். கரூர் மாவட்ட கலெக்டர், போலீஸ் எஸ்பி உள்ளிட்ட அதிகாரிகளையும் தவேக முக்கிய நிர்வாகிகளையும் டெல்லிக்கு வரவழைத்து விசாரணை நடத்திய நிலையில் விஜயிடம் விசாரிக்க சிபிஐ அதிகாரிகள் சம்மன் அனுப்பியுள்ளனர். கரூருக்கு வேண்டுமென்றே தாமதமாக சென்றதாக எழுந்த புகார் குறித்து தவேக தலைவர் விஜயிடம் விசாரணை நடத்தவே சிபிஐ அதிகாரிகள் சம்மன் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருகிற 12ஆம் தேதி விசாரணைக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு தரப்பு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆட்சியில் பங்கு தொடர்பாக விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட புதிய பதிவு தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மக்களுக்கு அளிக்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அவசியம் என்ற காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குழு தலைவர் கிரீஷ் ஜோடங்கரின் கருத்தை மேற்கோள் காட்டியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டம், ரோட் ஷோ போன்றவற்றுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதன்படி வரையறுக்கப்பட்ட இடத்தில் பேரணி செல்ல 10 முதல் 21 நாட்களுக்கு முன்பும், 50,000க்கும் மேல் மக்கள் கூடும் நிகழ்ச்சிகளுக்கு 30 நாட்கள் அல்லது அதற்கு முன்பும் விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கீழமை நீதிமன்றங்களில் இ-ஃபைலிங் முறையை கட்டாயமாக்கி பிறப்பிக்கப்பட்ட அறிவிப்பாணையை சென்னை உயர்நீதிமன்றம் மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை நிறுத்தி வைத்துள்ளது. எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர்கள் போராட்டம் அறிவித்த நிலையில் மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை கீழமை நீதிமன்றங்களில் இ-ஃபைலிங் நடைமுறையை கட்டாயமாக்கி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை நிறுத்தி வைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்க கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்ததாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனையொட்டி வரும் 9ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களிலும் 10ஆம் தேதி வட மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 2 நாட்கள் நடைபெற்ற சிறப்பு முகாமில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்தம் செய்ய 6,20,000 பேர் விண்ணப்பித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. முகாம்களின் போது மாநிலம் முழுவதும் 6,20,133 மனுக்கள் பெறப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர்
காஷ்மீர் வழியாக பாகிஸ்தானுக்குள் பாயும் செனாப் நதியின் குறுக்கே 3000 மெகாவாட் நீர் மின் திட்டத்தை அமைப்பதற்காக 4 அணைகள் கட்டும் பணிகளை 2028க்குள் முடிக்க மத்திய அரசு பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது. இதனால் பாகிஸ்தானில் பல லட்சம் ஏக்கர் விளைநிலங்களின் நீராதாரம் கேள்விக்குறியாகும் நிலை உருவாகியுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி டெல்லி கங்காராம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சளி, இருமல், மூச்சு விடுவதில் சிரமம் இருந்ததை தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். SIR நடவடிக்கைக்கு பின் உத்தரப்பிரதேசத்தில் 2,89,00,000 வாக்காளர்களின் பெயர் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இதன் மூலம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 12,55,00,000 குறைந்திருக்கிறது. ஏற்கனவே 15,44,00,000 வாக்காளர்கள் இருந்த நிலையில் SIR நடவடிக்கைக்கு பின்னர் 12,55,00,000 வாக்காளர்களாக குறைந்தது குறிப்பிடத்தக்கது. SIR பணிகளை மேற்கொள்வதற்காக தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சியின் IT விங் உருவாக்கிய மொபைல் செயலிகளை பயன்படுத்துவதாக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் ஆணையம் வாக்காளர் சரிபார்ப்பு பணியை நடத்துவதற்காக அனைத்து விதமான தவறான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது என்றார். பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த 15 வயது சிறுவன் பஞ்சாபில் வைத்து கைது செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பஞ்சாபின் எல்லைப் பகுதியைச் சேர்ந்த இந்த சிறுவன் சமூக வலைதளங்கள் வாயிலாக பாகிஸ்தானைச் சேர்ந்த உளவு முகவர்களுடன் தொடர்பில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பக்தர்கள் 10 மணி நேரம் வரை காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. பம்பையில் கூட்டம் அதிகரித்ததால் பக்தர்கள் மலை ஏற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதோடு பம்பை மணல் பரப்பில் பக்தர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு படிப்படியாக மலையேற அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தனி நீதிபதி GR சுவாமிநாதனின் உத்தரவு செல்லும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை முடித்து வைத்து 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பளித்தது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற கோரும் விவகாரத்தில் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான இடத்திலேயே தீபத்தூண் உள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. இந்த விவகாரத்தில் பொது அமைதிக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு தமிழ்நாடு அரசுதான் காரணம் என 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கருத்து தெரிவித்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கின் தீர்ப்பை சுடுகாட்டுடன் ஒப்பிட்டு அமைச்சர் ரகுபதி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பரங்குன்றம் தீப வழக்கின் உத்தரவு சட்டத்திற்கு புறம்பானது என ஆவேசமாக கூறிய அவர், சுடுகாட்டில்தான் சடலத்தை எரிக்க வேண்டும் என்றும் அதை விட்டுவிட்டு வேறு இடத்தில் எரிக்கக்கூடாது எனவும் தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் சுடுகாட்டில்தான் பிணத்தை எரிக்க வேண்டும், பழக்க வழக்கங்களை மாற்றக்கூடாது என அமைச்சர் ரகுபதி பேசியதற்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் பதிவிட்டுள்ள எக்ஸ் பதிவில், நாவடக்கம் இன்றி திரியும் திமுகவினருக்கு மக்கள் விரைவில் பாடம் புகட்டுவார்கள் என குறிப்பிட்டுள்ளார். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் தீர்ப்பு சட்டத்திற்கு, நீதி முறைமை கோட்பாடுகளுக்கு, அரசியல் சாசன நெறிகளுக்கு முரணானது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தீர்ப்புக்கு எதிராக தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றலாம் என மதுரை நீதிமன்ற அமர்வு நீதிபதிகள் வழங்கியுள்ள தீர்ப்பு முற்றிலும் நீதி பரிபாலன முறைக்கு விரோதமானது என CPM கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் விமர்சித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிபதிகளின் அணுகுமுறை உள்நோக்கம் கொண்டதாக இருக்கிறது என்றார். திருப்பரங்குன்றம் மலை மீது விளக்கேற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்ட நிலையில் சென்னையில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நிர்வாகிகளுடன் சேர்ந்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்து கந்தசஷ்டி கவசம் பாடி மகிழ்ந்தார். சாலிகிராமத்தில் உள்ள இல்லத்தில் வெற்றிவேல் வீரவேல் என கோலமிட்டு வழிபாட்டில் ஈடுபட்டார்.
இந்து சமய அறநிலையத்துறை இந்து விரோத துறையாக உள்ளதாக பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா விமர்சனம் செய்தார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கீழவளவு கிராமத்தில் மோடி பொங்கல் விழாவில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களிடம் பேசியபோது திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரத்தில் அமைச்சர் ரகுபதியின் பேச்சு கீழ்த்தரமானது என்றார். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரம் வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பை வரவேற்று மலையடிவாரத்தில் உள்ள பழனி ஆண்டவர் கோயில் தெருவில் பெண்கள் இனிப்பு வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடி மகிழ்ந்தனர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஏற்கனவே இப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்தியாவிலேயே தமிழ்நாடு சட்டப்பேரவை உறுதிமொழி குழு மட்டும்தான் 12,000 உறுதிமொழிகளை நிறைவேற்றி முதலிடத்தில் உள்ளதாக வேல்முருகன் எம்எல்ஏ தெரிவித்தார். சட்டப்பேரவை உறுதிமொழி குழுவின் தலைவர் வேல்முருகன் தலைமையிலான குழுவினர் கிருஷ்ணகிரியில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது 17,000 உறுதிமொழிகள் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். அரசு வழங்கும் உரிமை தொகை, பரிசு தொகை எல்லாம் மதுக்கடையில் கிடைத்த தொகை என்றும் மக்களிடத்தில் திட்டங்களாக வழங்கி மீண்டும் மதுக்கடைகளில் பெற்றுக்கொள்வதே அரசின் தொடர்ச்சியான செயல் எனவும் சௌமியா அன்புமணி விமர்சித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் வயலப்பாடியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் திமுக அரசு ஓட்டுக்காக மட்டும் திட்டங்களை அறிவிப்பதாக குற்றம் சாட்டினார். பாலியல் தொல்லை தொடர்பாக புகார் அளித்த பெண்ணுக்கு எதிராக சாதிய வன்கொடுமை வழக்கு பதிந்த தூத்துக்குடி புறநகர் டிஎஸ்பி சுதீர் மீது தென்மண்டல காவல்துறை ஐஜி விசாரணை செய்ய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இது தொடர்பாக தூத்துக்குடியைச் சேர்ந்த பெண் அளித்த மனு நீதிபதி விக்டோரியா கௌரி முன்பு விசாரணைக்கு வந்தபோது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் மரண வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ள சிபிஐ காவலர்கள் 5 பேர் மீது கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்துள்ளது. இவ்வழக்கில் காவல்துறை கூறிய விளக்கங்கள் மருத்துவ மற்றும் சாட்சிய விவரங்களுடன் பொருந்தவில்லை என்றும் காவல் விசாரணையின் போது சித்திரவதை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் வலுவடைந்திருப்பதாகவும் குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் ரீல்ஸில் ஹீரோக்களை தேடாமல் ரியல் ஹீரோக்களை தேட வேண்டும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவுரை வழங்கியுள்ளார். சென்னை ஆவடி அருகே தனியார் கல்லூரியில் மாணவர்கள் மத்தியில் பேசிய அவர் டெல்லியில் இருப்பவர்கள் கூறுவதை நம் மாணவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்காகத்தான் மாநில கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டுள்ளது என்றார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கட்டப்பெட்டு பகுதியில் சிறுத்தை நடமாட்டத்தால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். குறிப்பாக இரவு நேரங்களில் குடியிருப்பு பகுதிகளில் சிறுத்தை உலாவி வருவதோடு மட்டுமல்லாமல் வளர்ப்பு பிராணிகளை வேட்டையாடி செல்வதாக குடியிருப்பு வாசிகள் புகார் தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் உள்ள டாடா நிறுவனத்தில் உள்ளூர் மக்களுக்கு வேலை வழங்க கோரி நெமிலி ஊராட்சி ஒன்றிய குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்ட நிலையில் மாவட்ட நிர்வாகம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தில் பல கோரிக்கைகளை கவுன்சிலர்கள் முன்வைத்த நிலையில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அடுத்த வடக்கன்குளம் பகுதியில் கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். மேலும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா தொற்றால் அரசு மருத்துவர் உயிரிழந்த நிலையில் அவரது மனைவிக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்க கோரி மனுவுக்கு பதிலளிக்கும்படி தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. மருத்துவர் விவேகானந்தனின் மனைவி திவ்யாவுக்கு அரசு பணியும் 25 லட்சம் ரூபாய் நிவாரணமும் வழங்க கோரி அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்டக் குழு சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மேற்கு தாம்பரத்தில் மனைவியை வரதட்சணை கொடுமை செய்த கணவரை போலீசார் கைது செய்தனர். திருமணம் மற்றும் வரவேற்பு செலவாக 1,25 லட்சம், வரதட்சணையாக 110 சவரன் நகை, வைர நகைகள், 20 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கமாக கொடுத்து கூடுதல் வரதட்சணை கேட்டு கொடுமை செய்ததாக கணவர் அக்ஷேத் பர்மார் குடும்பத்தினர் மீது மனைவி ஹர்ஷா புகார் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தனது அக்கா வீட்டுக்கு வரக்கூடாது என கூறி தூங்கிக் கொண்டிருந்த இளைஞரை கத்தியால் குத்தி கொன்ற உறவினரை போலீசார் கைது செய்தனர். கூமாப்பட்டி ஆத்தங்கரைப்பட்டியைச் சேர்ந்த ஈஸ்வரனை நெடுங்குளம் ராமகிருஷ்ணாபுரம் காலனியில் வசிக்கும் செல்வராணியின் தம்பி சுந்தரலிங்கம் கொலை செய்ததாக கூறப்படுகிறது.
தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே கொலை வழக்கில் தொடர்புடைய சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் 3 பேர் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டனர். மருதாநல்லூர் சிபி சக்கரவர்த்தி, வலங்கைமான் குபேரன், முல்லைநகர் விக்னேஷ் ஆகியோர் புகழேந்தி என்பவரை கொலை செய்த வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை கைவிடக் கோரி சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் உள்ள டாஸ்மாக் மண்டல அலுவலகம் முன்பு டாஸ்மாக் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முறையான கட்டமைப்பு ஏற்படுத்தாமல் இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்று டாஸ்மாக் கடையை திறக்காமல் பணிகளை புறக்கணித்து ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் இளம் பெண்ணின் செயினை பறித்து கொண்டு ஓடிய மர்ம நபர் பொதுமக்கள் திரண்டதால் செயினை ரோட்டில் போட்டுவிட்டு தப்பிச் சென்றான். பேருந்து நிலையம் நோக்கி நடந்து சென்ற பெண்ணை பின்தொடர்ந்த மர்ம நபர் திடீரென செயினை பறித்த நிலையில் பெண் கூச்சலிட்டதால் திருடன் அங்கிருந்து ஓடினான். தொட்டில் குழந்தைகள் திட்டத்தில் தத்து கொடுக்கப்பட்ட குழந்தைகளின் தற்போதைய நிலை குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. தொட்டில் குழந்தைகள் திட்டத்தின் கீழ் 5189 குழந்தைகள் தத்து கொடுக்கப்பட்டுள்ளதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. கிழக்கு கடற்கரை சாலையில் அமைய உள்ள 4 வழி மேம்பால சாலை அமைப்பதற்கான டெண்டருக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தங்களது நிறுவனத்தின் விண்ணப்பத்தை நிராகரித்துள்ளதாக போபாலைச் சேர்ந்த திலீப் பில்ட்கான் என்ற நிறுவனம் வழக்கு தொடர்ந்துள்ளது. தருமபுரி அருகே கம்பைநல்லூர் பகுதியில் தனிப்பட்டா வழங்க 13,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய நில அளவை சார் ஆய்வாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். கொங்கரப்பட்டி ஸ்ரீராமபுரம் கிராமத்தைச் சேர்ந்த குமார் கூட்டு பட்டாவில் இருந்து பாக பிரிவினை செய்து பத்திரப்பதிவு செய்த தனது நிலத்துக்கு தனிப்பட்டா கோரி விண்ணப்பித்த போது சார் அதிவாளர் சவுந்தரராஜன் லஞ்சம் கேட்டுள்ளார். சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ, அவரது மனைவி சிலியா புளோரஸ் ஆகியோரை கைது செய்ததை கண்டித்தும் அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய கோரியும் அமெரிக்க படைகள் வெனிசுலாவை விட்டு உடனடியாக வெளியேற வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி தருவைக்குளம் அருகே உள்ள பனையூர் கிராமத்தில் மண்ணியல் ஆராய்ச்சியாளர்கள் நடத்திய ஆய்வில் 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த உயிரினங்களின் புதை படிமங்கள் கிடைத்துள்ளது. இந்த இடத்தை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக தமிழக அரசு அறிவித்து தொடர்ந்து ஆராய்ச்சிகள் மேற்கொண்டால் பல வரலாற்று உண்மைகள் வெளிவரும் என தெரிவித்தனர். விழுப்புரம் நீதிமன்றத்தில் வெடிகுண்டு இருப்பதாக மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை நடத்தினர். நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டு நடத்தப்பட்ட இந்த சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என்பது தெரியவந்தது. சிவகங்கை அருகே ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்காக காளைகளை தயார் செய்யும் பணியில் காளையர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நீச்சல், மண்குத்தி பயிற்சி, ஓட்ட பயிற்சி, உழவு என பல்வேறு பயிற்சிகளை காளையர்கள் அளித்து வருகின்றனர். ஈரோடு மூலப்பட்டறை பிரதான சாலையில் ஏற்பட்ட ராட்சத குழியை சீரமைக்கவில்லை என நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்திகள் வெளியான நிலையில் அதனை மாநகராட்சி ஊழியர்கள் சீரமைத்தனர். ஆனால் குழியை முறையாக மூடாமல் மண் மற்றும் கற்களை கொண்டு தற்காலிகமாக சீரமைத்துள்ளதாக வாகன ஓட்டிகள் புகார் தெரிவிக்கின்றனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் நடைபெற்ற தீவிர வாக்காளர் திருத்த பணிகளில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. ஒரே நபருக்கு அடுத்தடுத்து 2 வாக்குகள் உள்ளதாகவும் எஸ்ஐஆர் பணியாளர்கள் களப்பணிக்கு செல்லாமல் இருந்ததே குளறுபடிகளுக்கு காரணம் எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அரசிராமணி செட்டிப்பட்டி மற்றும் தேவூர் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 234 பேருக்கு விலையில்லா மிதிவண்டிகளை செல்வ கணபதி எம்பி வழங்கினார். மேலும் நெடுங்குளம் ஊராட்சியில் வீடு வீடாக சென்று அரசின் சாதனைகள் பட்டியலிடப்பட்டு துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்தவர் இறகு பந்து போட்டியை தொடங்கி வைத்து விளையாடினார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மகளை தன்னிடம் ஒப்படைக்க கோரி தாய் நடத்திய பாச போராட்டம் காண்போர் நெஞ்சையும் கலங்க வைத்தது. தேவதானம் ரகுநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த மங்கையர்க்கரசியின் முதல் கணவர் உயிரிழந்த நிலையில் 2வது திருமணம் செய்து கொண்டார். இதனால் முதல் கணவருக்கு பிறந்த குழந்தையை ஒப்படைக்க அவரது பெற்றோர் மறுத்துவிட்டனர்.
திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பகுதியில் தமிழ்நாடு மின் வாரியத்தின் மின் மாற்றிகளை திருடியதாக 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். பெத்தநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த பிரகாஷ் சரத்குமார் என்ற அந்த இருவரிடமும் இருந்து சொகுசு கார் மற்றும் 5,75,000 ரூபாய் ரொக்க பணம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் மின் மாற்றிகளை பிரிக்க உதவும் சாதனங்களையும் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டது. சென்னை அடுத்த குன்றத்தூரில் நல்ல பாம்பு கடித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 9 வயது சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நத்தம் பகுதியைச் சேர்ந்த வையாபுரி என்பவருடைய மகன் அபிஷேக் வீட்டிற்கு அருகில் வைக்கப்பட்டிருந்த விறகை எடுக்க சென்றபோது அங்கு பதுங்கியிருந்த நல்ல பாம்பு சிறுவனை கடித்ததாக கூறப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலையின் கரடு முரடான சாலையில் கர்ப்பிணியை அழைத்துச் சென்ற 108 ஆம்புலன்ஸ் பழுதாகி பாதி வழியில் நின்றது. தொள்ளி கிராமத்தைச் சேர்ந்த கர்ப்பிணி நதியாவை பரிசோதனைக்காக அழைத்துச் சென்ற ஆம்புலன்ஸ் பழுதான நிலையில் மாற்று வாகனம் மூலம் அழைத்துச் செல்லும் நிலை ஏற்பட்டது. முறையாக சாலை வசதிகள் இல்லாததால் அடிக்கடி வாகனங்கள் பழுதாகி நிற்பதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள புற்றுநோய் பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள பயனாளிகளை பணியில் இருக்கும் செவிலியர்கள் அலட்சியமாகவும் அவமரியாதையுடனும் நடத்துவதாக புகார் எழுந்துள்ளது. பயனாளிகளுக்கு நேரடியாக சென்று ட்ரிப்ஸ் ஏற்றாமல் அறைக்கு அழைத்து பயனாளிகளை நிற்க வைத்து ட்ரிப் செலுத்திய வீடியோ வெளியாகிறது. நெல்லை மாவட்டம் கொண்டா நகரம் காட்டு பகுதியில் டன் கணக்கில் மரக்கழிவுகள் மர்மமான முறையில் கொட்டப்பட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது. மூட்டை மூட்டையாக கொட்டப்படும் மரக்கழிவுகள் யார் எங்கிருந்து கொண்டு வந்து கொட்டுகின்றனர் என்பது குறித்து ஊராட்சி நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல்லில் பழைய பேருந்து நிலையத்திற்குள் பேருந்துகள் செல்லாமல் பயணிகளை வெளியில் இறக்கி விடுவதாக புகார் எழுந்துள்ளது. துறையூர், திருச்சி மற்றும் மோகனூர் செல்லக்கூடிய பேருந்துகள் பழைய பேருந்து நிலையத்திற்குள் செல்லாமல் வெளியில் பயணிகளை இறக்கிவிடும் புகார் குறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே சிலமலை பகுதிகளில் குடிநீர், கழிப்பறை வசதிகள் உள்ளிட்டவைகள் இல்லாமல் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். சிலமலையில் உப்புத்தன்மை வாய்ந்த குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதால் சிறுநீரகம் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கொடைக்கானலில் தனது தாயுடன் தகாத உறவில் இருந்த ஒரு நபரை கல்லால் அடித்து கொலை செய்த மகனை போலீசார் கைது செய்தனர். வில்பட்டி அருகே மனைவி இறந்ததால் தனியாக வசித்து வந்த கோபாலகிருஷ்ணன் என்பவர் அதே பகுதியில் கணவரை இழந்து 2 மகள்கள் மற்றும் 1 மகனுடன் வசித்து வந்த பரமேஸ்வரி என்பவருடன் திருமணம் மீறிய உறவில் இருந்ததாக கூறப்படுகிறது. நெல்லையில் கல்லூரி மாணவி குறித்து சமூக வலைதளங்களில் ஆபாசமாக கருத்துக்களை பகிர்ந்தது தொடர்பாக அரசு மகளிர் கல்லூரி முதல்வர் மற்றும் அவரது கணவரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். மாணவி அளித்த புகாரின் பேரில் கல்லூரி முதல்வர் சுமிதா மற்றும் அவரது கணவர் பொன்னுத்துரை ஆகியோரையும் கைது செய்தனர். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுக வார்ப்பு பகுதியில் கடலில் இறங்கி குளிக்க முயன்ற போது அலையில் சிக்கி உயிருக்கு போராடிய மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை பொதுமக்கள் மீட்டனர். புதுவண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த 25 வயதுடைய சேனியம்மாள் அப்பகுதியில் பழக்கடை வைத்திருக்கும் தந்தைக்கு உணவு கொடுத்துவிட்டு சென்ற போது கடலில் இறங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அறிஞர் அண்ணா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் 100ஆண்டு விழாவில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ், நாசர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். முன்னதாக பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த அறிவியல் கண்காட்சியை பார்வையிட்ட அமைச்சர்கள் அதனைத் தொடர்ந்து திருவள்ளுவர், அண்ணா சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். மரவள்ளி கிழங்கிற்கு குறைந்த அளவே விலை நிர்ணயம் செய்யப்படுவதாக கள்ளக்குறிச்சி மாவட்ட விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். ஒரு மூட்டைக்கு 800 ரூபாய் உயர்த்தி தர வேண்டும் என மரவள்ளி கிழங்கு விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு செய்தும் முதலை கூட எடுக்க முடியவில்லை என்று அவர்கள் கவலை தெரிவித்தனர். இந்தியாவுக்கு அதிக வரி விதித்ததால் பிரதமர் மோடி தன் மீது மகிழ்ச்சியாக இல்லை என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். அமெரிக்காவின் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மோடி நல்ல நண்பர் என்றும் அவரை சந்திக்க தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
கனமழை காரணமாக கடுமையான வெள்ள பாதிப்பை சந்தித்துள்ள கொசோவாவின் ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. பல நகரங்கள் நீரில் தத்தளிக்கும் சூழலில் மீட்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வெள்ளம் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்ததால் கார் உள்ளிட்ட வாகனங்கள் அனைத்தும் தண்ணீரில் மிதந்து கிடக்கும் நிலையில் காணப்படுகிறது. துருக்கியின் இஸ்தான்புல்லில் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் கோலாகலமாக களை கட்டியது. தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றதோடு ஆற்றில் சிலுவையை எடுக்கும் போட்டியை ஏராளமானோர் கண்டு களித்து மகிழ்ந்தனர். ஸ்காட்லாந்தில் கொட்டும் பனியால் வெண்ணிற போர்வை போர்த்தியதை போல் காட்சியளிக்கிறது. இதனால் சாலை போக்குவரத்து தடைபட்டுள்ளதால் பனி குவியல்களை அப்புறப்படுத்தும் பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வாட்டிகன் தேவாலயத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பரில் திறக்கப்பட்ட புனித வாயில் மூடப்பட்டது. புனித ஆண்டு நிறைவையொட்டி மறைந்த போப் பிரான்சிஸால் திறக்கப்பட்ட வாயிலை தற்போதைய போப் லியோ மூடி வைத்தார். விஜய் ஹசாரே கோப்பை தொடரில் திரிபுரா அணிக்கு எதிரான போட்டியில் தமிழ்நாடு அணி 54 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த தமிழ்நாடு அணி 50 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 259 ரன்களை குவித்தது. தொடர்ந்து விளையாடிய திரிபுரா அணி 42.4 ஓவர்களில் 205 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியடைந்தது. மகளிர் கிரிக்கெட்டில் சிறந்த வீராங்கனைகளுக்கான தரவரிசை பட்டியலை ICC வெளியிட்டுள்ளது. இதில் மகளிருக்கான T20 கிரிக்கெட் பேட்டிங் வரிசையில் இந்திய வீராங்கனை ஹர்மன் பிரீத் கவுர் 2 இடங்கள் முன்னேறி 13வது இடத்தை பிடித்துள்ளார். இந்த பட்டியலில் இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா 3வது இடத்தை தக்க வைத்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயிலில் நடைபெற்ற திருமங்கை மன்னர் வேடுபரி நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதையொட்டி நம்பெருமாள் சந்தன மண்டபத்தில் இருந்து தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி ஆயிரங்கால் மண்டபத்திற்கு அருகில் உள்ள மணல்வெளி பகுதிக்கு வந்தார். அங்கு நம்பெருமாள் வையாளி மற்றும் திருமங்கை மன்னன் வேடுபரி வைபவம் நடந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே மங்கனூர் அந்தோணியார் தேவாலயத்தில் 3 ராஜாக்கள் பொங்கல் பண்டிகை விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் சாதி மத இன பாகுபாடின்றி பெண்கள் சமத்துவ பொங்கல் வைத்து வழிபட்டனர். ஒரு குடும்பத்திற்கு 3 பானைகள் என பொங்கல் வைத்து ஒரு பானையை குடும்பத்தினருக்கு எடுத்துச் சென்றும் 2 பானைகளை பொதுமக்களுக்காக கொடுத்தும் சென்றனர். நாகை மாவட்டம் திருப்பூண்டி அருகே உள்ள கருங்கண்ணி புனித அந்தோணியர் ஆலயத்தில் நடைபெற்ற அலங்கார தேர் பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். சிறப்பு திருப்பலி முடிந்த பிறகு மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் மிக்கேல் சம்மன்சு, ஆரோக்கிய மாதா, அந்தோணியார் உள்ளிட்ட சொரூபங்கள் தேரில் எழுந்தருளி பவனி வந்தனர்.